இயற்கை, பிரபஞ்சம் அல்லது யூனிவர்சல் ஸ்பிரிட் நம்மோடு பேசுகிறது என்றால் அது வார்த்தைகளில் அல்ல, அனுபவங்களில் பேசுகிறது. இதோ அதைப் பற்றி ஒரு தமிழ் விளக்கம். பிரபஞ்சம் நமக்கு சொல்லும் ஒரு உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நல்லதோ கஷ்டமோ ஒரு அர்த்தம் கொண்டது. சில சமயம் நாம் ஏன் சிலர் நம்மை விட்டு சென்றார்கள் என்று கேட்கிறோம். ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறது, அவர்களால் நீ வளர முடியாது என்பதால் தான் நான் அவர்களை பிரித்தேன். நாம் ஏதாவது ஒன்றை அடைய முயன்று தோல்வி அடைந்தால் பிரபஞ்சம் மெதுவாகச் சொல்கிறது, நீ கேட்டது இதுவல்ல, உனக்கு தகுந்தது இன்னும் பெரியதாக வருகிறது. இயற்கை நம்மை வழிநடத்தும் விதம் எளிமையானது. ஒரு பறவை கூட தன் கூடிலிருந்து விழுந்து பறக்க கற்றுக்கொள்ளும் போல நாமும் நம்முடைய பயத்தை கடக்க கற்றுக்கொள்கிறோம். பிரபஞ்சம் நமக்குச் சொல்லும் முக்கியமான செய்தி இதுதான். நம்பிக்கை வைத்திரு. எல்லாம் உன் வளர்ச்சிக்காகவே நடக்கிறது. வாழ்க்கை ஒரு பாடமல்ல, ஒரு ஆன்மீக பயணம். ஒவ்வொரு சந்திப்பும், பிரிவும், வெற்றியும், தோல்வியும் உன்னை உன் உண்மையான சக்தியை உணரச் செய்யும் ஒரு பாதை. பிரபஞ்சம் நம்மை ஆதரிக்கிறதா? எப்படி அறியலாம்? சில நேரங்களில் வாழ்க்கையில் எல்லாம் சுலபமாக நடப்பதை கவனித்துள்ளாயா? நீ யாரையோ சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் அவ்வளவு தூரம் போனாலும் அவர் திடீரென்று உன்னுடன் மோதிவிடுகிறார். அல்லது நீ ஒரு புதிய முயற்சி செய்ய முடிவு செய்ததும் சரியான மனிதர்கள் தானாக வந்து சேர்கிறார்கள். அது யாத்திரையாக அல்ல, அதுதான் பிரபஞ்சத்தின் ஆதரவு. பிரபஞ்சம் எப்போதும் நமக்காகச் செயல்படுகிறது. ஆனால் அதை உணர்வது நமது உள்ளம் அமைதியாக இருக்கும்போதுதான். நீ உன் மனதில் நான் முடியாது என்ற நிழலை விட்டு நான் முயற்சிக்கிறேன் என்று நம்பும்போது பிரபஞ்சம் மெதுவாக உனக்குச் சொல்லும், நான் உன் பக்கம் இருக்கிறேன். சில நேரங்களில் தடை வந்தால் கூட அதுவும் ஆதரவாகவே இருக்கும். ஏனெனில் அது உன்னை சரியான பாதைக்கு திருப்புகிறது. அதனால் எதுவும் சரியாக இல்லாத போதும் கூட நம்பிக்கையுடன் இரு. ஏனெனில் பிரபஞ்சம் நம்மை விட்டுவிடாது. அது எப்போதும் நம் வளர்ச்சிக்காகச் செயலில் இருக்கிறது.